வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க, மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க, ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது, ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமசிவாயவே என்பது தேவாரம். வேதத்தின் மைய கருத்து ரிக்வேதத்தில் இருக்கு. ரிக்வேதத்தின் மையம் ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்தின் மெய்ப்பொருள் நமசிவாய என்ற பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தை ஓதுவது வேதத்தை ஓதுவதற்கு இணையான, ஆனால் மனமுருகி ஓத வேண்டும் என்பதே அப்பரின் வாக்கு. இதை சிறப்புற கடைபிடித்தவர் சிறப்புலி நாயனார். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றியவர். பொன்னி நாடு, சோழ நாடு. பொன்னி நதி பாய்வதால் இன்றைய காவேரி என்று அழைக்கிறோம் அல்லவா, அந்த பொன்னி நதி பாய்வதால் வளமிக்க நாடாக இருந்தது. வயல்களும் சோலைகளும் வனங்களும் செழிப்புமிக்க இருந்தது. வயல் செழித்ததால் மக்கள் செழிப்போடு இருந்தனர். மன்னர் வளமையாக இருந்தார். அதனால் வளவர் கோன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. கோன் என்றால் மன்னவர், வளவர் என்றால் வளமை மிக்கவர். சோழ நாட்டிலே திருவாக்கூர் என்று ஒரு புனித தலம். அங்கே சிறந்த புகழுடன் வாழ்ந்தவர் சிறப்புலி நாயனார். சிறந்த சிவபக்தர். எழும்போதும் உறங்கும் போதும் சிவாய நம என்று சொல்பவர். அவர் மறைவர் குலத்திலே வந்தாலும் நீலகண்ட நிமலனார் திருவடியை தினம் தொழுபவர். அவர் சிவனடியார்களுக்கு மிகுந்த அன்பு பூண்டவர். அவர்களுக்கு ஆடை வழங்குவது, அறுசுவை உண்டி வழங்குவது, இருக்க இடம் தருவது என்று அடியவர்களை அன்போடு பராமரித்து வந்தார். சிவனடியார்களை கண்டவுடன் உடனே அவர்கள் மீது திருவடி மீது வீழ்ந்து வணங்கி அவர் அழைத்து வந்து தேன், நெய், பால், கனி, அமுது என்று பல்வகை உணவுகளை படைப்பார். ஓதுவார் தம்மை ஊகிக்கும் பொருட்டு நாதன் நமசிவாயத்தின் நாமத்தை எந்நேரமும் கூறிக்கொண்டிருந்தார். அதுவே அவருக்கு சிறந்த பதவியாக சிவலோக பதம் கிட்டியது. இவருடைய முன்னோர்கள் அரசராக இருந்தார்கள். அதில் ஒருவர் தினமும் 1000 சிவனடியாருக்கு அமுது செய்வார். 1000 சிவனடியாருக்கு தினமும் உணவளிப்பார். ஒரு நாள் பட்டணிந்து முப்புரி நூல் அணிந்து ஒளிமிக்க முகம், சிவந்த மேனி, சந்தன மனம், சிவந்த முகம், சடாமுடியோடு ஒரு அந்தனர் வந்தார். உணவு அருந்தினார். பிறர் எழுவதற்கு முன்பு அவர் மறைந்தார். அந்த 1000ல் ஒருவராக வந்தது சிவபெருமானே என்று எண்ணி அந்த இடத்தை வணங்குகிறார். அது 1000ல் ஒருவர் என்ற உற்சவமூர்த்தியாக இன்றும் தனி சன்னதி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.